அன்பு நெஞ்சங்களே, ஸ்ரீதன்யா டெக்னிக்கல் அஸ்ட்ராலஜி ஸ்ரீதரின் வணக்கம். நம்ம 27 நட்சத்திரத்துடைய குணங்களை ஒவ்வொரு பகுதியாக ஒவ்வொரு நட்சத்திரத்தோட குணங்களையும் அந்த நட்சத்திரக்காரர்கள் எப்படி இருப்பாங்கன்றதையும் நம்ம ஒவ்வொரு பதிவுலையும் பார்க்கலாம். சுவாதி நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரத்துடைய அதிபதி ராகு. அதே மாதிரி சுவாதி பார்த்திங்கன்னா துலாம் ராசியில் வரும். ஸோ துலாம் ராசியோட அதிபதி சுக்கிரன். ஸோ இந்த நட்சத்திரக்காரங்க சுக்கிரனுடைய சாரத்திலையும் ராகுவோடைய சாரத்திலையும் கலந்த மாதிரி அந்த குணங்கள் இருக்கும். ஸோ இவங்களோட பொதுவான குணங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா நல்ல அறிவு, ஞானம், ஞாபக சக்தி இதெல்லாம் இருக்கும். படிப்பில் ஆர்வம் இருக்கும். இந்த சுவாதி நட்சத்திரக்காரங்க கலைகளில் ஆர்வம் இருக்கும். இந்த ட்ராமா, பாட்டு, டான்ஸு, மூவி போகிறது, இல்லை பார்க்குறது, இல்லை அதில் கலந்துக்கிறது, இசை கருவிகளை வாசிக்கிறது, இந்த மாதிரி கலைகளில் ஆர்வம் அதிகமாக இருக்கும். இவங்க ரொம்ப பரந்த மனப்பான்மையாக இருக்கும். எல்லாருக்கும் உதவி செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்க பாரபட்சம் பார்க்க மாட்டாங்க. வேண்டியவங்க, வேண்டாதவங்க, இவங்க நம்ம சர்க்கிள், இவங்க நம்ம அவுட் சைட் சர்க்கிள், அந்த மாதிரிலாம் பார்க்க மாட்டாங்க. அது மாதிரி அங்கிட்ட இருக்கிறத அப்படியே கொடுத்துருவாங்க. அது உணவாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, யாராவது ஆசைப்பட்டு கேட்டாங்கன்னா, வேணும்னாங்கன்னா கொடுத்துருவாங்க. இவங்க சுதந்திரத்தை விரும்புவாங்க. ரொம்ப சுதந்திரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை யாரும் கட்டுப்படுத்தணும் அப்படின்றத இவங்க விரும்ப மாட்டாங்க. அரசு சார்ந்த வேலைகளில் இருப்பாங்க. அதுக்கான வேலைகளை முயற்சி செய்வாங்க. டீச்சர், இந்த மாதிரி, அப்புறம் கவர்மெண்ட் ஆஃபீஸ், இந்த மாதிரி இதில் ஒர்க் பண்ணுறக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்க மற்றவங்களோட நம்பிக்கைக்கு உரியவங்களாக இருப்பாங்க. இவங்களோட நம்பி எதை வேணால் செய்யலாம், அது மாதிரி இருக்கும். யாராவது வெளியே போனால் கூட இவங்ககிட்ட இதை பார்த்துங்க பத்திரமா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போவாங்க. இந்த மாதிரி மற்றவங்க நம்பிக்கைக்குரியவங்களாக இருப்பாங்க. நல்ல அறிவாளியாக இருப்பாங்க. திட்டமிட்டு செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. நல்ல பேச்சு திறமை இருக்கும் இவங்ககிட்ட. அதே மாதிரி பல மொழி கற்றுக்கிறதுல ஒரு ஆர்வம் இருக்கும். ஒரு எல்லாத்துக்கும் நியாய தர்மப்படி நடப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்க உழைப்புன்னு வந்துட்டாக்கா கடுமையாக உழைப்பாங்க. ஒரு வேணும்னாக்கா, சாதிக்கணும்னாக்கா அதுக்கான முயற்சி, அதுக்கான செயல், அதெல்லாமே அதிகமாகவே இருக்கும். அதே சமயத்தில் கொஞ்சம் சுயநலமாகவும் இருப்பாங்க. தனக்கு பிடிச்ச விஷயங்களை செய்கிறதுல சுயநலமாக இருப்பாங்க. மற்றவங்க சொல்கிறபடி கேட்டு நடக்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயம். இவங்க நல்ல சொத்து சேர்ப்பாங்க. சொத்து சேர்க்கணும், பொருள் வாங்கணும், அது மாதிரி பொருள் சேர்க்கறதுல ஆர்வம் இருக்கும். அதே மாதிரி கோபம் வந்துட்டால் கூட பார்த்திங்கன்னா ஒரு அரக்க குணம் வெளிப்படும். ரொம்ப ஒரு அளவுக்கு மேலே கோவப்படுவாங்க. பொதுவாக பார்க்குறதுக்கு அமைதியாக இருப்பாங்க. அடிக்கடி பேச மாட்டாங்க. யாராவது விவாதம் பண்ணாக்கா உடனே பதில் விவாதம் கொடுக்க மாட்டாங்க. அமைதியாக தான் இருப்பாங்க. அது அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. இந்த நட்சத்திரக்காரங்க சொல்கிறவங்க சொல்லிட்டு போட்டோம் அப்படின்ற மனநிலையில் இருப்பாங்க. நம்ம அப்படி இல்லை, நமக்கு தெரியும் அப்படின்னாக்கா அவங்க அமைதியாகவே இருப்பாங்க. ஆனால் எப்போ பதிலடி தரணுமோ அப்போ பதிலடி கொடுப்பாங்க. அவசரப்பட்டு முடிவு எடுத்து அதனால் வர பிரச்சனை கூடயும் ஃபேஸ் பண்ணக்கூடியவங்க தான். செய்யக்கூடாத விஷயங்கள்னா கூட தைரியமாக செஞ்சுருவாங்க. அது பின்னாடி அதோட பாதிப்பு என்ன, இல்லை அந்த விஷயம் செஞ்சு அதனால் வரக்கூடிய கான்சிக்வன்சஸை ஃபேஸ் பண்ண போகிறோமா அப்படிலாம் யோசிக்காமல் நம்ம ஏதோ செய்யணும்னு நினச்சாக்கா ஒரு அசட்டு தைரியத்தில் செஞ்சு அதோட பாதிப்பையும் பின்னாடி அனுபவிப்பாங்க. நல்ல ஒழுக்கமும் இருக்கும் இவங்ககிட்ட, ஓகேங்களா. நல்ல டிசிப்ளினாக பார்க்க நீட்டாக அப்படி தான் இருப்பாங்க. குணத்துலேயும் சரி, வெளி தோட்டத்துலையும் சரி, நல்ல ஒரு நேர்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு குணம் இருக்கும் இவங்களுக்கு. ஆடம்பரத்தில் ரொம்ப விருப்பப்படுவாங்க, ஓகேங்களா. அது லாவிஷாக இருக்கணும், இந்த மாதிரி பொருள் வாங்கணும், இந்த மாதிரி பைக் வாங்கணும், இந்த மாதிரி கார் வாங்கணும், இந்த மாதிரி வீடு கட்டணும், இந்த மாதிரி ஊரில் வாழணும் அப்படின்னு ஒரு கனவு எப்பவுமே ரொம்ப பெருசாகவே இருக்கும். ஸோ அவங்களுடைய பயணமும் அதை நோக்கி போகிறதால அட்லீஸ்ட் அந்த கனவுக்கு அதிகமாக பெரியசாக இருந்ததுனால அதில் பாதியாக சாதிக்க முடியும். அதனால் அந்த மாதிரி ஒரு கனவு உலகத்தில் இருந்து அதன் மூலமாக சாதிக்கிறதுக்காக கொஞ்சம் போராடுவாங்க. இது ஒரு பாசிட்டிவான குணம்னு கூட சொல்லலாம். இந்த உலகத்தில் வாழ வந்திருக்கோம், அது சந்தோஷமாக வாழணும், இந்த சூழ்நிலையில் எது பிடிச்சிருக்கோ அதை செய்யணும், ஓகேங்களா. எல்லாத்தையும் கொஞ்சம் 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 எடுத்துக்கிட்டு வாழ்க்கையை நிறைவாக வாழக்கூடியவங்க தான் சுவாதி நட்சத்திரக்காரர்கள். நான் போடுற வீடியோ பற்றின கேள்விகள், சந்தேகங்கள், இல்லை கருத்துக்கள் எதாவது இருந்தால் நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லைனா எனக்கு கமெண்ட்டில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை ஃபோன் பண்ணி கூட பேசலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிடம் சம்பந்தமான கேள்விகள், இல்லை நீங்கள் பார்க்கணும், பொருத்தம் பார்க்கணும், ஜாதகம் பார்க்கணும், நியூமராலஜி பார்க்கணும், வாஸ்து பார்க்கணும், இல்லை ராசிக்கல் குறித்து நீங்கள் கேட்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் தாராளமாக என்னை கான்டாக்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.